கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புல்லான், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். அதாவது தமிழகத்திலே இந்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு சமுதாயத்தையும் முடக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது தமிழக மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் அந்த விடுதிகளை முடக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தற்பொழுது மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தை உள்ளடக்கிய இந்த தென் மாவட்டத்திலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே தென் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினர் மட்டுமின்றி கள்ளர் அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு தொண்டர்களும் உறுப்பினர்களும் இங்கே மிகுந்த ஒரு எழுச்சியுடன் இந்த விடியா திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் விதத்திலே இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளனர். மேலும் குறிப்பாக காலை 9 மணி முதல் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்திலே முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர் பெருமக்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், கழக ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளும் ஏராளமானோர் தற்பொழுது கலந்து கொண்டு எழுச்சி மிகுந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முழுமையாக இந்த விடியா திமுக அரசை இந்த அதாவது உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைப்பதை கைவிட வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் மிகுந்த ஒரு எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணதாசன். அதிலும் குறிப்பாக இந்த தென் மாவட்டத்திலே திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தை உள்ளடக்கிய இந்த பகுதியிலே ஏராளமான கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் இருக்கிறது. இதனை பள்ளி கல்வித்துறையுடன் இணைப்பது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்திலே மாண்புமிகு பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரின் கரத்தை வலுப்படுத்தும் விதத்திலே அவரின் எடப்பாடியார் கூறிய அந்த ஆணைக்கு இணங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் மிகுந்த ஒரு எழுச்சியுடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறது கண்ணதாசன். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.